Very good morning students. Biobotany, transgenic plants in biotechnology. The previous class we will discuss about the insect resistant plants variety and then transgenic plant variety. Transgenic plant there are further classified into herbicide tolerance and then insect resistant then viral resistant. Herbicide tolerance na weeding plant in graph yielding plant and then field of the crop plant many more weeding or attack with our help. So to apply of the field they are herbicides and then insecticides. So the tolerant capacity of the herbicide they are the transgenic plant, further classified into insect resistant variety, viral resistant variety and then herbicide tolerant variety. In previous class we will discuss about the herbicide tolerant in glyphosate and then herbicide tolerant in Fosta. Now we are going to the insect resistant BT cotton and then BT brinjal, then Thara mustard hybrid. They are very good example in insect resistant. Now they are going to that BT brinjal. BT brinjal means BT means Bacillus thuringiensis gene or BT brinjal. The transgenic brinjal having a two type of a gene. One is a Cry1AC gene. So in this crystal protein gene or it produced by the Bacillus thuringiensis gene. So what are the function of this gene? In Cry1AC gene, there are attained from the Bacillus thuringiensis. The role of the function of the gene to effective the insect in digestive system. எந்த ஒரு இன்செக்ட் வந்து கில் பண்ண வருதோ அந்த இன்செக்டோட டைஜஸ்டிவ் கிளாண்டை என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக்கப் பண்ணி விட்டுருது. ஸோ எந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தேர் ஆர் யூசஸ் ஆஃப் 3 டைப் ஆஃப் எ ஜீன். ஒன் இஸ் எ ப்ரமோட்டார் ஜீன், அனதர் ஒன் இஸ் எ டெர்மினேட்டார் ஜீன், தேர்ட் ஒன் இஸ் எ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். ஸோ த BT transgenic gene to vector using of Bacillus thuringiensis. In this vector contain a 3 type of a gene, promoter part, terminator part and then antibiotic resistant. Promoter na முன்னி இயக்கி, terminator na முடி உறுத்தி, antibiotic resistant na நோய் எதிர்ப்பு பொருளுக்கு எதிரான ஒரு ஜீன், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஜீன். ஸோ இது 3 ஜீனும் கொண்ட ஒரு வெக்டாரு ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ் பாக்டீரியாவில் இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சான் ஜீன் ஆன Cry1 obtained from this type of a gene to accompany usage of the agrobacterium or mediated in genetic transpiration. ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து பேசிலஸ் துரிஞ்சான்சிஸ் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து அக்ரோபாக்டீரியம்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெக்டாரில் இருக்கக்கூடிய ஜீன்கள் Cry1 அப்படின்ற ஜீனு இட் கேன் பி ஈஸிலி சர்வைவ் இன் சொலானேசி மெம்பர்ஸ். ஏன்னா பிரிஞ்சால் அப்படிங்கிறது சொலானேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வித செடி. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த பிரிஞ்சாலில் நம்ம ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறோம். அந்த ரெசிஸ்டன்ட்குரிய ஜீனு பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸில் இருக்கக்கூடிய Cry1AC ஜீன். இந்த ஜீனை நம்ம திசு கல்ச்சர் மெத்தடில் எடுத்து எங்கே நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம், த்ரோ த மீடியேட்டட் ஆஃப் த அக்ரோபாக்டீரியம் தே ஆர் ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த அக்ரோபாக்டீரியத்துக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அந்த வெக்டாருக்குள்ளே என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ப்ரமோட்டார் ஜீன் இருக்கும், ப்ளஸ் டெர்மினேட்டார் ஜீன், தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆல்ரெடி யூ நோட் தட் த வெக்டாரில் இந்த 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட் கொண்ட வெக்டாரை எடுத்துக்கிறோம். வெக்டாரை எடுத்த உடனே ஆக்ரோபாக்டீரியம் ஜீனுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் ரேப்பிட்லி க்ரோத், நிறைய க்ரோத் ஆகும் டு என்டர் இன்டு த BT பிரிஞ்சாலை அகெயின்ஸ்ட் பண்ண இது போகும். ஆனால் அகெயின்ஸ்ட் ஆகும்போது BT பிரிஞ்சாலுக்கு
ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் கிடச்சிரும். ஏன்னா பிரிஞ்சால் அட்டாக் பண்ணக்கூடியது லெஃபிட்டோடென்ட்ரான் இன்செக்ட் அப்படின்றது, லெஃபிடாப்ட்ரான் அப்படின்றது தண்டு துளைப்பான், தென் ஷூட் பேரர்னு சொல்லுவாங்க. இந்த லெஃபிடாட்ராஃபான் இன்செக்டை நம்மளை வந்து பிளான்ட்டை பிரிஞ்சால் பிளான்ட் அட்டாக் பண்ண வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிளான்ட்டோட டைஜஸ்டிவ், அதாவது அதோட இன்செக்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை போய் இது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அந்த செல்லை பிரேக்கப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் அந்த இன்செக்ட்டு இறந்துடும். ஸோ அப்போ நம்மளோட பிரிஞ்சால் வந்து அந்த ஷூட் பேரர்கிட்டேருந்து எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. த சேம் வெரைட்டி தேர் ஆர் அனதர் மெத்தட் ஆஃப் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் அப்படின்றது ஃபஸ்ட்டு டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் ஆஃப் கிராப் ஈல்டிங் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இதை ரிசர்ச் பண்ணாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்டு தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் வெரைட்டி. தேர் ஆர் 11 டைப் ஆஃப் வெரைட்டி. இவங்க கண்டுபிடிச்சது 11 வெரைட்டியில் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் இருக்குது. ஸோ இந்த தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட், இந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீன் ரெண்டு ஜீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் எ பர்னர்ஸ் ஜீன், அனதர் ஒன் இஸ் எ பார் ஸ்டார். தேர் ஆர் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் BAR ஜீன், பார் ஜீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார் ஜீனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர் ஆர் மீடியேட்டட் ஆஃப் த சாயில் பாக்டீரியம். சாயிலில் நிறைய பாக்டீரியம் இருக்குது, அதில் அக்ரோபாக்டீரியம் நமக்கு ஃபேவரபுளான ஒன்று. ஸோ அக்ரோபாக்டீரியத்தோட பிளாஸ்மிடில் நம்ம பார் ஜீனை இன்சர்ட் பண்ண போகிறோம் த்ரோ த திசு கல்ச்சர் மெத்தட். திசு கல்ச்சரோட டெக்னிக் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேர் ஆர் மார்க்கிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு, ஐ மீன் இந்த தாரா மஸ்டர்ட் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு செல் பாலினேஷன் கொண்ட ஒரு பிளான்ட்டு. ஸோ அந்த செல் பாலினேஷன் கொண்ட ஒரு பிளான்ட்டில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஜீனை, பார் ஜீனை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறாங்க த்ரோ த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட் வழியாக. ஸோ இந்த பார் ஜீன் போகும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, தேர் ஆர் ரெசிஸ்டன்ட் டு ஹெர்பிசைடு. பாஸ்டா அப்படின்ற ஒரு ரெசிஸ்டண்ட் வெரைட்டி, அதாவது பாஸ்டா அப்படின்றது ஒரு ஹெர்பிசைடு. ஸோ அந்த பாஸ்டாவுக்கு அகைனஸ்டாக செயல்படக்கூடிய கெப்பாசிட்டியை இந்த தாரா மஸ்டர்ட் ஈல்டு கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்டா களைக்கொல்லி நம்மளோட தாரா பிளான்ட்டை தாரா மஸ்டர்ட் பிளான்ட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீனுக்கு பேர் பார் ஜீன். பார் ஜீனு த்ரோ த மீடியேட்டர் ஆஃப் த சாயில் பாக்டீரியம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரோபாக்டீரியம் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரோ த அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டர் டு என்டர் இன் டு த மஸ்டர்ட் பிளான்ட் டு அகெயின்ஸ்ட் த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி ஆஃப் பாஸ்டா. பாஸ்டாவுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி பார் ஜீன் டு என்டர் இன் டு த மஸ்டர்ட் ஹைப்ரிட் வெரைட்டி. இன் திஸ் கிராஃப் பிளான்ட் ஆர் sponsor of the project in Delhi University. Next one, viral resistant gene. இப்போ many more virus are to causes the disease in plant, animals and then humans. Since some kind of the plant there are more effective in a viral disease. ஸோ தேர் ஆர் எ லாஸ் ஈல்டு அண்ட் தென் ஹெவி டெத்து. இதனால் ஹெவி டெத்து ஏற்படும். ஸோ த நியூ டெக்னாலஜி யூசஸ் ஆஃப் த பயோடெக்னாலஜி த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி ஃப்ரம் த வைரல் டிசீஸ் டு என்டர் இன் டு த ஹோஸ்ட் பிளான்ட்டு. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் கிடைக்கும் அப்படின்னா, வைரஸ்க்கு அகெனிஸ்டாக செயல்படக்கூடிய ஜீனை நம்ம எதில் இன்சர்ட் பண்ணுறோம், த்ரோ த பிளான்ட் வழியாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் எ பயோடெக்னாலஜி ஒன்லி ஃபார் த வைரல் ரெசிஸ்டன்ட். ஃபஸ்ட்டு ஒன் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ. ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னா, ஃப்ளேவர் சேவர் தக்காளியில் எப்பயுமே ஒரு 2 or 3 டேஸ்க்கு தக்காளி வந்து ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா ஃப்ரூட்டியாக மாறிடுது. இந்த கோட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொட்டேட்டோவோட கோட்டு, டொமேட்டோவோட கோட்டு பார்த்தோம் அப்படின்னா வெரி சாஃப்டாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் த என்சைம் ஆர் சிந்தசிஸ். Polyglucogenous enzyme or synthesis in the tomato, there are ripening process. This is a ripening process. They as usual one vegetable to the synthesis of enzyme to the fruiting yield.
ஸோ டொமேட்டோ ஆர் ஈஸிலி இன் சாஃப்ட்னஸ். ஸோ ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கக்கூடிய டொமேட்டோ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு லாங் டியூரேஷன் இந்த மாதிரி இருக்கும் போது லாங் டியூரேஷனுக்கு நம்ம அதோட ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், டு ப்ரிவென்ட் த சாஃப்ட்னஸ், இந்த சாஃப்ட்னஸை நம்ம குறைக்கணும், அதனால் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் டு யூசேஜ் ஆஃப் த ஜெனட்டிக் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஆஃப் bacteria, agrobacterium, there are soil inhabiting bacteria. So in this bacteria to use in a particular antigens RNA, in this bacteria ஓட அப்படி என்ன இந்த ஸ்பெஷல் பாக்டீரியாவில் இருக்குது அப்படின்னா, in this bacteria contain a gene TI plasmid, டியூமரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட் இது ப்ரெசண்ட்டாக இருக்குது. டு ரிமூவ் திஸ் ஜீன், இந்த ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேப்பில் நம்ம யாரை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிசென்ஸ் ஜீனை நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ ரெகுலராக ஒரு டொமேட்டோ இருக்குது அப்படின்னா அதோட வெஜிடபிளில் இருந்து இந்த டொமேட்டோ வந்து நல்லா ஃப்ரூட்டாக மாறுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்சைம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றது நமக்கு பாலிகலட்ரோ என்சைம்ஸ், என்சைம் ஆல்சோ நோன் அஸ் எ ப்ரோட்டீன், நமக்கே தெரியும் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் ஈவெண்ட் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் ஈவெண்ட். Through the genetic manipulation, the stop of the translation event நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கணும். எப்படி டிரான்ஸ்லேஷன் நடக்கும்? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ டு இன்டர்மீடியேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது டு ஃபார்ம் த எம்ஆர்என்ஏ டு ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் எ டிரான்ஸ்லேஷன். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நடக்கூடியது. அப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி த ஃப்ரூட் டொமேட்டோ இஸ் எ ஃப்ரூட் ஃபார்மேஷன் டு ரிபனிங் ஆஃப் த ஃப்ரூட் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு பழுக்கவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு நமக்கு டு ப்ரொடியூஸ் த எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இந்த இடத்துல டு யூஸ் ஆஃப் த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏவை இன்டர்மீடியட் காம்பவுண்டாக நம்ம ஜீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏவும் அண்ட் தென் எம்ஆர்என்ஏவும் பைண்டிங் த காம்பனண்ட், ரெண்டு பேரும் ஒரே சுழலாக சுற்றிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல தே ஆர் ஸ்டாப் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடும். டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் என்ன வரும், டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். டஸ் நாட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஃப் பாலிகலட்ரோஜீனஸ். ஸோ பாலிகலட்ரோஜீனஸ் என்சைம் சிந்தசிஸ் ஆகாது. அப்போனா தக்காளி கடைசி வரைக்கும் காயவாத இருக்கும், பழுக்காது. நம்ம ரொம்ப லாங் டைம் டிரான்ஸ்போர்ட் யூசேஜ் பண்ணலாம். தென் ப்ரிவெண்ட் த சாஃப்ட்னஸ், அதோட சாஃப்ட்னஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தடுத்து நிறுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த பாலிகலட்ரோஜீனஸ் என்சைம் சிந்தசிஸ் ஆனால் என்ன தான் ஆகும் அப்படின்னா, பாலிகலட்ரோஜீனஸ் என்சைம் சிந்தசிஸ் ஆச்சுன்னா the outer coat of the ஃப்ரூட்டோட அவுட்டர் கோட்டாக இருக்கக்கூடிய பெக்டினை டீக்ரேட் பண்ணிவிடும். ஸோ பெக்டின் டீக்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி பெக்டின்கிறது சாஃப்ட் வால் லேயர், செல்லோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின். ஸோ பெக்டின் வால் ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி டு டீக்ரேட் த பெக்டின். தென் பாலிகலட்ரோஜீனஸ் என்சைம் சிந்தசிஸ் ஆகும்போது பெக்டின் டீக்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கலாக பழம் வந்து நல்லா பழுத்துரும். இப்போ நம்ம எம்ஆர்என்ஏ பைண்ட் பண்ணும்போது அதை வந்து என்சைமே சிந்தசிஸ் ஆகாது. டொமேட்டோ வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதனால் எஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னா இதுக்கு நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேஸஸ் அல்லது சொல்யூஷன் பிளான்ட் மேலே அப்ளை பண்ணும்போது அல்லது டொமேட்டோவோட வெஜிடபிள் மேலே அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜாக ஆகும். பட் இந்த மாதிரி ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. த சேம் ப்ராசஸ் கோல்டன் ரைஸ், இதே டெக்னிக்கில் கோல்டன் ரைஸை அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ரைஸ், த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ரைஸ் இஸ் ஒரைசா சட்டைவா. இன் திஸ் ஒரைசா சட்டைவா தே கண்டெயின் எ கார்போஹைட்ரேட். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. தேர் ஆர் கான்ட்ரிபியூட்டன் ஆஃப் த
ஃபோட்ருகஸ் அண்ட் தென் வீட்டர்பேயர், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஃபோட்ருகஸ் அண்ட் தென் இங்கோ ஃபோர்டுகஸ் அண்ட் தென் வீட்டர்பேயர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் ரைஸை யூஸ் பண்ணாங்க. நம்ம ரைஸ்னால் பார்த்துருப்போம் ஒயிட் கலரில் தான் நமக்கு ரைஸ் இருக்கும், பட் இந்த இடத்துல பாருங்கள் கோல்டன் கலரில் ரைஸ் இருக்குது. அந்த கோல்டன் கலர் ரைஸை சிந்தசிஸ் பண்ணது யார் அப்படின்னா ஃபோட்ருகஸ் அண்ட் வீட்டர்பேயர், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் ஆர் மெனி மோர் டெஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் இன் அவர் கண்ட்ரியில் வைட்டமின் டெஃபிஷியன்சியால் நிறைய குழந்தைங்கள், குறிப்பாக 5 ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் நிறைய டெத் ஆனாங்க. அந்த டியூரிங் டைமில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டெஃபிஷியன்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியால் ஏற்படக்கூடியது. ஸோ அப்போ விட்டமின் ஏ வேணும் அப்படிங்கிறதுக்காக விட்டமின் ஏ இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை பார்த்துருக்காங்க. அந்த பிளான்ட்டு தான் எந்த பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிளான்ட்டில் எடுத்து அந்த பிளான்ட்லேருந்து ஜீன் அப்டைன் பண்ணி அந்த எந்த பிளான்ட் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு களைச்செல்லி தான் டேஃபோடைல்ஸ். தேர் ஆர் ஏ வீடிங் பிளான்ட் இன் ஏ வேஸ்டேஜ் ஆஃப் அவர் ஃபீல்டு. நம்மளோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பிளான்ட்டாக களைச்செடி நம்ம வெட்டி தூக்கி எறிவோம்ல, அதில் இருக்கக்கூடிய தான் டேஃபோடைல்ஸ் பிளான்ட்ஸு. ஸோ த சயின்டிஸ்ட் ஆர் யூசேஜ் ஆஃப் த 2 gene. One is a CRY1 gene and then PSY gene, I mean PSY gene னு சொல்லுவோம். அப்போ 2 uses of the 2 type of a gene. One is a PSY gene, another one is a CRY1 gene. 2 விதமான ஜீனை அவர் எடுத்துக்கிட்டாரு. எது இந்த ஜீனு CRY1 gene ஆர் அட்டைன் எர்வீனியா ஒரிட்டோவோரா அப்படின்ற ஒரு பாக்டீரியத்துலேருந்து அட்டைன் பண்ணாங்க. தென் PSY gene அப்படின்றது தேர் ஆர் அட்டைன் ஃப்ரம் த டேஃபடைல்ஸ் பிளான்ட், அவங்க ஊரில் களைச்செடியாக இருக்குது. ஸோ இந்த PSY ஜீனையும் ப்ளஸ் CRY1 ஜீனையும் ரெண்டையும் ஆட் பண்ணி டு ப்ரிப்பேர் த RDNA மெட்டீரியல். RDNAனா ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ஒரு பிளாஸ்மிடில் PSY ஜீனையும் வச்சுருக்காங்க ப்ளஸ் CRY ஜீனையும் வச்சுருக்காங்க. ஸோ ரீகாம்பினேஷன் பண்ணுறதுனால இந்த டிஎன்ஏவை RDNAன்னு சொல்லுவோம். இந்த RDNAவை த்ரோ த பாக்டீரியா மூலமாக சாயிலில் போட்டாங்க. சாயிலில் இருந்து நம்மளோட ரைஸ் பிளான்ட் ஒரைசா சட்டைவாவுக்கு இந்த பாக்டீரியா த்ரோ உள்ள என்ட்ரி ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்னது? RDNA. என்னென்ன ஜீன் இருக்குது? CRY1 gene and then PSY gene. 2 ஜீனும் உள்ள ஆட்டோமேட்டிக்கலி என்ட்ரி ஆகுது. ஸோ த ரைஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் விட்டமின் ஏ. விட்டமின் ஏக்கான ஜீனு அதில் இருக்குது. So if they consume rice we get the vitamin A. In this gene are called as the விட்டமின் ஜீனை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த விட்டமின் ஏவை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனுக்கு பேர் பீட்டா கரோட்டின் ஜீன். அந்த பீட்டா கரோட்டின் ஜீனு விட்டமின் ஏவை சிந்தசிஸ் பண்ணும். இதில் யூஸ் ஆகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் தான் இன்டர்மீடியேட். இது வந்து CRY gene and CRY1 gene and PSY gene to enter into the agrobacterium bacteria. So agrobacterium are enter into the rice plant to introduce in a விட்டமின் ஏ சிந்தசிஸ் ஆஃப் ஜீன். இந்த ஜீனை நம்ம சிந்தசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டெக்னாலஜியால் ஸ்ரோப்தால்மியா அப்படின்ற விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, ஐ மீன் கலர் பிளைண்ட்னஸ், ஐ பிளைண்ட்னஸ் நமக்கு க்யூர் ஆகும். ஃபார் மோர் ஓவர் த ஆல் ரைஸ் கண்டெயின் ஏ எண்டோஸ்போம் கண்டெயின் ஏ கார்போஹைட்ரேட், பட் இன் கோல்டன் ரைஸ் இட் கண்டெயின் ஏ கார்போஹைட்ரேட் அண்ட் தென் விட்டமின் ஏ, ஐ மீன் பீட்டா கரோட்டின் ஜீன் இருந்தால் விட்டமின் ஏ சிந்தசிஸ் ஆகும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பிளைண்ட் நிறக்குருடு அப்படின்றது ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் கேரக்டரை மாற்றி ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் அண்டு ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், இந்த 3 பேருமே பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால் and then flavor saver, then tara mustard, golden rice, there are GM food அப்படின்னு சொல்லுவோம். GM ஃபுட்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட். அதோட கேரக்டர் நேச்சுரல் கேரக்டர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பண்ணும். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? இதனால் நமக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கும், தீங்குயிரே இருக்காது, வித்தவுட் பெஸ்ட்டு. 70% நம்ம பெஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடு யூஸ் பண்ணக்கூடிய அளவு குறையும். ரெடியூஸ் த சாயில் பொல்யூஷன் ஏற்படாது. தென் அதுக்கப்புறம் மண்ணில் வாழக்கூடிய மைக்ரோப்ஸை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக பயன்படும். கன்வர்ஷன் ஆஃப் ஆல் மைக்ரோப்ஸ். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ஏதாவது ஆபத்து இருக்குமா இந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றனால அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இது மேக்ஸிமம் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கனால
இருக்கனால தன்னோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதனால் லிவர் வந்து எஃபெக்ட் ஆகும். லிவர் எஃபெக்ட் ஆகும்போது கேன்சர் காசஸ் டாக்ஸிகபிள் அதிகமாக கிடைக்கும். தென் ஹார்மோன் வந்து அன்பேலன்ஸ்டு ஹார்மோனாக இருக்கும். அப்போ வந்து திடீர்னு ஃபேட் ஆகும், திடீர்னு லீன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் நம்ம பாடி கண்டிஷனில் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்டீரியா ப்ரோட்டீன் இருக்கும்போது நமக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் அந்த பாக்டீரியல் ப்ரோட்டீன் அதிகரிக்க நம்ம வந்து ரொம்ப அதிகமான மோசமான ஒரு விளைவுகளை நம்மளோட பாடி கண்டிஷன் இருக்கும். இன்னும் வந்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய ஜீரணமாக அஜீரணமாக இருக்கும், ஒவ்வாமை ஏற்படும். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய சீடு எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட வயபிலிட்டி கெப்பாசிட்டியை இழந்துரும். நல்ல ஒரிஜினாலிட்டி கிடைக்காது, ரொம்ப வீக்கான சீடை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அதில் ஏற்படக்கூடிய ரிஸ்க் இவ்வளோ. There are non-degradable plastic or polyhydroxybutyrate. The definition of the polyhydroxybutyrate and how to the prepare. Then usage of the PHP. PHP அப்படின்றது polyhydroxybutyrate. அதாவது all synthetic polymers are non-degradable. ஓகேவா? non-degradable. There are pollution in soil. Some kind of the materials are banned to release the toxicable to cancer of our environment. So we can taken against the prevent of alternative eco-friendly of polymers. One is a polyhydroxybutyrate, another one is a polyhydroxybutyrate, another one is a polyhydroxyalkanate, PHA and then PHP. There are a biodegradable polymers. In several many more medicinal applicable, there are uses in this polymers. Maybe a drug delivers and the scaffold. ட்ரக் டெலிவர்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்காஃபோல்டு அப்படிங்கிறது பிவிசி இந்த புது பில்டிங் கட்டும்போது நமக்கு வந்து அந்த பிவிசி பைப் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்து இது பண்ணுவாங்க என்டையர் பில்டிங்க்கும். ஸோ அந்த அதுக்கு யூஸ் பண்ணலாம். தென் ஹாட் வால்வ்ஸு, நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மைட்ரி வால்வ்ஸ் தான் அதிகமாக எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து வெர்டிகுலேட் அதை படிச்சிருப்பீங்க, ஆர்டிக்கல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பம்பிங் கெப்பாசிட்டிக்காக இந்த ஹாட் வால்வ்ஸை நம்ம பிளாஸ்டிக்கில் மாற்றுவோம். அது மோஸ்ட் ஆஃப் 75,000 1 lakh இந்த மாதிரி 50,000 இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹாட் வால்வ்ஸ் கூட இந்த இதுலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். Though the uses of the microbes in several kind of the plasmid, several kind of the plasmid PHPயும் PHAவும் சொன்னோம்னா அந்த plasmid ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு several micro organism are utilization in the process. இதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா நம்ம படிச்சிருப்போம். கிராம் பாசிட்டிவ்னா என்னென்னு தெரியும், கிராம் நெகட்டிவ்னா என்னென்னு தெரியும். 11th டேபிள் காலத்தில் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு. ஸோ 2 டைப் ஆஃப் பாக்டீரியாவில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வெரைட்டியில் வரக்கூடிய பேசில்லஸ் மெகாத்தீரியம், பேசில்லஸ் சப்ஸ்டிலிஸ் அண்ட் கொரணி பாக்டீரியம். ஸோ இவங்க எல்லாமே கொரணி பாக்டீரியம். அண்ட் தென் glutamicium gram negative bacteria like pseudomonas bacteria and alkalogenous எட்டோட்ரோஃபஸ் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு சிந்தசிஸ் ஆஃப் த பிஹெச்பி அண்ட் தென் பிஹெச்ஏ இந்த கெமிக்கல் காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணி ஸோ நான் அதை பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜியில் எதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப்பை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா தேர் ஆர் ஏ லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் த என்டையர் பாக்டீரியா. இந்த என்டையர் பாக்டீரியாவோட க்ரோத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்டை அப்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசத்தை நம்ம க்ரோத் பண்ணி அதிலேருந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணிக்கிறனால இதை பயாலஜி டாப்பிக்கில் வச்சுருக்காங்க. த சேம் ப்ராசஸ் தான் பிஹெச்பி பார்த்தோம். இப்போ பாலிலாக்டிக் ஆசிட் அதாவது பாலிலாக்டைடுன்னு கூட இதை சொல்லலாம். பாலிலாக்டைட் ஆர்
polylactic acid. How to the prepare of this material and then structural material, then uses. இது uses எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் polylactic acid mean alphabetic compound அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் ஆட்டம் ஃபார்ம் த செயின் மாடல். ஒரு கார்பன் வந்து செயின் மாடலில் லைனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்ஃபபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க கரிம வளையம். தேர் ஆர் எ பாலிஎஸ்டர் derived from the many more carbon atoms. There are normally cloth like substance. இது பார்க்குறதுக்கு cloth like substance மாதிரி இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டீ ஷாப் போகும்போது நமக்கு வந்து ஒரு கப்பில் டீ கொடுத்துருவாங்க. கப்பில் டீ கொடுத்த உடனே அதில் வந்து ஒரு நூல் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிப் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணி டிப் பண்ணி அதை குடிக்கும்போது அந்த பால் மிக்சர் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சுகர் மிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிகாஷன் மட்டும் அந்த டிப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டிப் பண்ணி எடுத்தோம்னா அதில் கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். ஸோ த சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. பாலிலாக்டிக் ஆசிட் அப்படின்றதுல வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ்லேருந்து அட்டைன் பண்ணுறாங்க. இட் இஸ் ஏ கிளாத் லைக் சப்ஸ்டன்ஸ். இது பாருங்கள் பார்க்குறதுக்கு கிளாத் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இடம் நமக்கு நல்லா டிப் பண்ணி தருவாங்க. ஸோ என்னென்ன நம்ம ரெனியூபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் கார்ன் ஸ்டார்ஜ். நம்மளோட மக்காச்சோளம் இருக்குல்ல அதோட பவுடர் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து கேசவ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மரவள்ளி கிழங்கு டேப்பியோக்கான்னு சொல்கிறோம்ல அதோட ரூட்டு. அதுலேருந்து சிப்ஸ் மெட்டீரியல் ஸ்டார்ஜ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் த சுகர் கேன் கரும்போட அந்த கரும்போட சக்கரை இருக்குன்னு சொல்லலாம் அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் PLA பாலிலாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படும். இதில் ரெண்டு விதமான கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. ஒன் இஸ் எ மோனோமியர், அனதர் ஒன் இஸ் எ டூ டைப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். ஒன் இஸ் எ மோனோமியர்ஸ். அதில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோனோமியர்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அதோட சைக்ளிக் பாண்டாக இருக்கக்கூடியது கெமிக்கல் காம்பவுண்டு. அதை வந்து நம்ம லாக்டைட் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளிக் டைஎஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பெரும் மூலக்கூறுகள். எப்படி இதை அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் செயின் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த பாலிலாக்டிக் ஆசிடில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டைஎஸ்டர் பாண்டை நம்ம பிரேக்கப் பண்ணுறோம். ஸோ ஒரு லாக்டிக் ஆசிடில் இருக்கக்கூடிய டைஎஸ்டர் பாண்டை நம்ம பிரேக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த லாக்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு டைஎஸ்டர் பாண்டை பிரேக்கப் பண்ணுறோம். அந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்பையும் அந்த கேப்பையும் ஜாயின் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏகப்பட்ட லாக்டைட் மாலிகுல் அதாவது டைஎஸ்டர் பாண்டு நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த பாண்டிங் மூலமாக நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா புது மெட்டல் எப்படி நம்ம பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மெட்டல் யூசஸ் இருக்குது. எந்த மாதிரி மெட்டலை நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர் ஆர் ஆக்டேட் இன் சொல்யூஷன். அதில் வந்து டின் ஆக்டேட் சொல்யூஷன் அப்படின்ற தகர டப்பா நம்ம சொல்லுவோம்ல அந்த தகர மெட்டீரியல் வச்சு தான் நம்ம அதில் பிரேக்கப் பண்ணுறோம். அப்போ கார்பன் ஆட்டத்தில் கூடிய அந்த காம்பவுண்டை நம்ம பிரேக்கப் பண்ணுறோம். பிரேக்கப் பண்ணும்போது ஒரு வளையம் புதுசாக கிடைக்கும். அந்த மெட்டலிங் ரியாக்ஷனை வச்சு தான் அது பார்க்குறதுக்கு அந்த ஈக்குவல் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கை ஈல்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பாலிலாக்டிக் ஆசிடால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க டி ஃபார்ம் எல் ஃபார்ம்னு படிச்சிருப்பீங்க. ஒரே சேம் காம்பவுண்டு தான் லாக்டிக் ஆசிட் காம்பவுண்ட் தான். டி ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃபாகவும் எல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃபாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெட்டல் கிறிஸ்டலைஸ்டு ரியாக்ஷன் வந்து நமக்கு பாலிலாக்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல பயன்படக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ். இந்த பாலிலாக்டிக் ஆசிடை வச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு வேணும் அப்படின்னா அந்த லாக்டிக் ஆசிட் கெமிக்கல் காம்பவுண்டு வேணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஸ்டார்ஜ் மெட்டீரியல்ஸ் அதிக அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன் மார்க்கில் கேட்பாங்க பாலிலாக்டிக் ஆசிடை பிரேக் பண்ணக்கூடிய அந்த மெட்டலோட நேம் என்னன்னு கேட்பாங்க. டின் ஆக்டேட் இன் சொல்யூஷன். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாலிலாக்டிக் ஆசிட் அதே பாருங்கள் நிறைய லாக்டேன் அதிக அளவு இருக்குது. பாலிலாக்டிக் ஆசிட் லாக்டைடு நிறைய இருக்குது. அந்த லாக்டைடை பிரேக்கப் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் தான்
நம்மளோட டின்னு சொல்லுவாங்க தகரம் அப்படின்னு, டின் ஆக்டேன் இன் சொல்யூஷன். ஸோ இந்த பாலிலாக்டிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல நமக்கு என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த கப்பு சொன்னோன்னா டீ கப்பு, அந்த டீ கப்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஐ மீன் அந்த பேப்பர் வடிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தேர் ஆர் ஏ கிளாத் லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளாத் லைக் சப்ஸ்டன்ஸு, அப்புறம் ஹெவி ஐ மீன் மெடிசினல் யூசஸ், பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காம்பவுண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு லேபில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலியஸ்டர் ஈவெண்ட்டு. ஸோ இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல இந்த பாலிலாக்டிக் ஆசிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து நம்ம பயாலஜிக்கல் ஈவெண்ட்டில் செய்கிறோம். ஸோ அதனால தான் இதில் ஒரு ஸ்பெஷலே இருக்குது. அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் ரெனியூவபிள்ஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். முன்ன வேறு மெட்டீரியலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் ரெனியூவபிள் பேசஸ்லையும் மக்காச்சோளத்தோட அந்த பவுட்ரும், கேசாவா ரூட்டுன்னு சொல்கிறோம்ல, நம்மளோட டாப்பியோக்கா குச்சிக்கிழங்கு, அதுலேருந்து பண்ணுறோம். அதில் வரக்கூடிய வெட்டி வரக்கூடிய துகள் தான் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிழங்கு சிப்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து சுகர் கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து மொலாசஸ்லேருந்து பாலிலாக்டிக் ஆசிடை பிரேக்கப் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய பாலிலாக்டிக் ஆசிடுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு கார்பன் ஆட்டம் ஃபார்ம் ஆஃப் ஏ ஓப்பனிங் செயின் தான் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாக்டிக் ஆசிடில் கூடிய லாக்டேட்டை நம்ம பிரேக்கப் பண்ணுறோம். ஒரு லாக்டைடை பிரேக்கப் பண்ணுறோம், மறுபடியும் இன்னொரு லாக்டைடை பிரேக்கப் பண்ணுறோம். ரெண்டோட ஓப்பனிங் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம். இந்த எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டின் மெட்டீரியல் நம்ம சொன்னோம்ல, மெட்டல் சப்ஸ்டன்ஸு, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாலிலாக்டிக் ஆசிடுங்கிறது நமக்கு தேவையான பிளாஸ்டிக் ஈவெண்ட் தயாரிக்கிறதுல பயன்படக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம கெமிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிரான்ஜெனிக் மெட்டீரியல் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ டாபிக் பார்ப்போம்.